Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 ரைட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. நேற்று பாட்னா பைரட்ஸ் அதில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரெண்டு டீம் என்ன பேசுகிறாங்கன்றது கடைன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜெயிச்ச டீம் பார்ப்போம். ஜெய்ப்பூர் கோச்சுக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த நரேந்தர் ரேது நிறைய பேர் கொண்டு வந்துடுவார். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் கூட்டின்னு வந்தார் ஸ்டேஜுக்கு. நல்லது தான், அவங்களுக்கும் எப்படி பேசணும், என்ன எப்படி பதில் சொல்லணும்னு கற்றுப்பாங்க இல்லையா, அது ஒரு இதில் நல்லது தான். ரைட், கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச் அண்ட் இந்த மேட்ச் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்னா பைரட்ஸ் ரொம்ப நல்ல டீமு. அயன் வந்து சூப்பர் ஸ்டார் ரைடர். அவங்களுக்கு அங்கித், தீபக், அப்புறம் மணிந்தர் வந்து வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அண்ட் எங்கள் பிளேயர்கிட்டலாம் நான் அதான் சொன்னேன், டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விளையாடுங்க. ப்ரெஷரோடு நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக தோற்றுருவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அண்ட் டிஃபென்ஸில் அவங்ககிட்ட அங்கித் இருக்காங்க, தீபக் இருக்காங்க, அவங்ககிட்ட ஜாகிரதையாக இருங்க. அவங்கள எப்படியா டிஸ்டர்ப் பண்ணுங்கள். டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கனாலே அவங்க ப்ரெஷரில் வந்துடுவாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க பசங்க. எங்களுக்கு நிதினும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணார். அலி சமாதி அவரும் ரொம்ப பிரமாதம் ப்ளே பண்ணார். லெஃப்ட் அண்ட் ரைட்டு காம்பினேஷன் நல்ல ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. அதனால தான் நாங்கள் வின் ஓகே ஆனார். அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம். அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டாங்க, இந்த அலி சமாதி இவ்வளோ பிரமாதமாக விளாட்றாரு, ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி தெரியவே இல்லையா, எப்படி எங்கே போய் அவரை கொண்டு வந்தீங்க, அது மாதிரி கேட்டார் அவர். இவர் தாட்ஸுங்க சொன்னார். தேகோ நான் முதல்ல இந்த கேள்வி நிறைய பேர் என்னை கேட்டாங்க, எதுக்கு நிதின் தன்கர் எடுக்கிறேன்னு. ஏன்னா அவர் செகண்ட் ரைடராக இருந்தார் பெங்கால் வாரியர்ஸில். மணிந்தர் தான் மெயின் ரைடரு. ஹரியானா டீம் விளையாடும்போது கூட நான் இவரை பார்த்தேன். அண்ட் இவரோட ஸ்கில், இவரோட டேலண்ட்டை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அப்பயே டிசைட் பண்ணேன், இந்த பையனை மெயின் ரைடராக ஆக்குனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ கேம்ப்லேயும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணாப்புல நிதின். நம்பிக்கை இருந்தது எனக்கு அவர் மேலே. அதனால தான் மெயின் ரைடர் இறக்கி விட்டு அந்த நம்பிக்கை வீண் போகலன்னாரு. சமாதி எஸ், ஆப்ஷனுக்கு முன்னாடி அவரோட வீடியோ டேப் நிறையா நான் வீடியோ போட்டு பார்த்தேன் அவரது. அப்போயே நான் அனலைஸ் பண்ணிட்டேன் அவரோட டேலண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனில் எடுத்தோம். ப்ரீ கேம்ப்லேயே அவர் நல்லா ப்ரூவ் பண்ணார். ரொம்ப பிரமாதம் விளையாடி காமிச்சார். அண்ட் ஸ்பெஷலி சில விஷயத்தில் அவர் மேலே நான் ஒர்க் பண்ணேன். அவரோட வீக்னஸ் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடர் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா கிளிக் ஆனாங்க. பிளேயர் ரொம்ப நல்லா விளையாடும் போது கேம்ப்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவர் ஃபார்மில் இருக்காரா இல்லையா, நம்மளாமா வேணாமான்னு. அதுபடி பார்த்தா ரொம்ப நல்லா விளையாண்டாப்புல கேம்பில். எனக்கு நம்பிக்கை கிடச்சிது. ஸோ லீக்லேயே அவர் நல்லா பிரமாதமாக விளையாடுவார்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, அயான் நீங்கள் வந்து அவரை ட்ரெயின் பண்ணது, நீங்கள் தான் ரீசன் அவர் நல்லா விளையாண்டது போன சீசனுக்கு. ஏன்னா பாட்னாக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் பிளான் தெரிஞ்சிருக்கும் அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதனால தான் நீங்கள் அயான் தடுமாறுறாரா, ஸ்கோர் சரியாகவே பண்ணலையா, அவர் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அயான் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரைடர். போன வருஷமே என் கூட ஃபுல் சீசன் இருந்தார். அண்ட் மேட்ச் பிளான் வேறு, ஹோல் சீசன் பிளான் பண்ணுறது வேறு. ஸோ ஹோல் சீசனுக்கு நான் பிளான் பண்ணி தான் போன சீசன் அவர் கோச்சிங் பண்ணேன். அப்போ தான் உங்களுக்கு அவரோட மைனஸு ப்ளஸ் எந்த பிளேயராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு தெரியும். அண்ட் என் பசங்கள்கிட்டே அதான் நான் சொன்னேன், அயனை எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னு. ஸ்பீட் வருவாப்பில் அயனு, டைவில் அடிப்பாப்பில், அவாய்ட் பண்ணுங்க மேக்ஸிமம். அப்போ அவாய்ட் ஆகும்போது அவரே ப்ரெஷரில் வருவார். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்தது. பசங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதனால தான் பிளான் பண்ணி தான் அவரை அவுட் பண்ணோம். அதுவும் எங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் இது. நாங்கள் ரொம்ப விவர் வெயிட்டிங். இந்த மேட்ச்சுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஏன்னா எல்லாருக்கும் மேட்ச் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு மட்டும் நடக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீம் நல்லா விளையாண்டாங்க. யுனைட்டி அண்ட் பிளான் என்ன பண்ணி கொடுத்தோன்னா அது தகுந்த மாதிரி தான் விளையாண்டாங்க. கோச் எப்போதுமே ஹாப்பி ஆகிடுவாங்க. எந்த கோச்சாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சா அது ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். வரப்போகிற மேட்ச்சுக்கும் மொமெண்டம் பிக்கப் ஆவேன். அது மாதிரி பார்த்தா ஐம் ரியலி ஹாப்பி அப்படின்ட்டாரு. ரைட், இன்னும் கூட நிறைய பேர் கொண்டு வந்தார்ல, ஆள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நிதினை கேட்டாங்க. அப்புறம் நிதின் வெரி குட் ஸ்டார்ட்டு, ரொம்ப நல்லா விளையாடிட்ட பிறகு ஃபஸ்ட்டு மேட்ச்சை நீயும் அலியோட காம்பினேஷன் நல்லா இருக்கா, அதை பற்றி சொல்லுன்னாரு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, ஹோல் டீமாக ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. எல்லாருமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாண்டோம். கோச் என்ன சொன்னாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். இதே மாதிரி வரப்போகிற மேட்சஸும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோன்னு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாரு. அலி சமாதி அதான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாட அவர்கிட்ட கேட்டாங்க, அப்புறம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி எப்படி, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கலக்கிட்டீங்களா எப்படின்னு. அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேறு கூட்டின்னு வந்தார். அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் அவங்க பாஷையில். அவர் பதில் சொன்னதை இவர் டிரான்ஸ்லேட்டர் சொன்னார். எஸ், அலி சமாதி சொன்னார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பற்றி. கோச் என் மேலே நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்தாரு. இனி வரும் மேட்சஸில் என் மேலே நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா விளையாடுவேன். தேங்க்யூ ஸோ மச் கோச் அப்படின்னாரு. இதான் ஜெய்ப்பூர் அவங்க சொன்னது. இப்போ பாட்னா பைரட்ஸ் தோத்த டீமு சுதாகரை பற்றியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் கோச்சுக்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் அனுப் குமார் சாரும் கேப்டன் வந்தார் அங்கித். கேவுகையா அப்படின்னாரு. கேவா அப்படின்னு கேட்டாங்க கோச்சை. कोच சொன்னார், डिफेंस வந்து अंकित தான் எங்களுக்கு मोस्ट वैल्यूबल प्लेयर है, जिस हिसाब से अंकित को खेलना चाहिए था उस हिसाब से खेला नहीं और मैच ऐसा नहीं किया जैसे हम चाहते थे. அதாவது அங்கித் தான் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் பிளேயரு. நான் எதிர்பார்த்த விதத்தில் அவர் விளையாடலை அங்கித். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிப் ஆகிடுச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் சரியாக விளையாடுறதுனால தான் நாங்கள் தோற்றோம்
அதுதான் முக்கியமான ரீசன்னாரு. அப்புறம் 1 ஆர் 2 மேட்ச் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. ஆனால் எங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகட்டும், இந்த மேட்ச் ஆகட்டும் ரொம்ப டைட்டாக தான் போச்சு. லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போச்சு. ஆனால் இதே மாதிரி நாங்கள் விளையாடிட்டே இருந்து லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போச்சுன்னு சந்தோஷப்பட்டோம்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட்டு. அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணும் பசங்க ஃபோக்கஸ் பண்ணும் கேமில் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அயான் சரியாக விளையாடலையே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மனிதர் வேறு 15 பாயிண்ட் எடுத்தார் உங்களுக்கு, சுதாகரும் 9 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். மனிதர் ரொம்ப நல்ல பர்ஃபார்மரு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு நல்லா இருந்தது. மனிதர் சிங் விளையாடுறதை பார்த்துட்டு மற்ற ரைடருக்கும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டிஃபென்ஸுக்கும் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு. அயனை பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் விளையாடலை. அண்ட் அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி ஃபுல் பொட்டென்ஷியல் இன்னும் காட்டல. அண்ட் சம் டைமிங் அவரது மிஸ் ஆகுது, அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்த வர மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி பண்ணல, அவர் சரி பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அடுத்த மேட்ச் உங்களுக்கு பெங்களூர் புல்ஸ் கூட அவங்களும் 2 மேட்ச் தோத்துட்டாங்க உங்களை மாதிரி. அண்ட் இன்றைக்கி ஒன் சைடடாக வேறு தோத்துட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி விளையாட போகிறீங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவர் சிரிச்சார். 2 பேரும் தோத்துட்டீங்க உங்களை மாதிரின்னு சொன்னோன்னே சொன்னார், சரி பெங்களூர் புல்ஸும் ரொம்ப நல்ல டீம் தான், ஆகாஷ் ஷெண்டே ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயரு, வெரி குட் ரைடரு. அண்ட் ஒரு பிளேயரை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஹோல் டீமும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். आपको पता नहीं चलता कभी कौन सा प्लेयर क्लिक हो जाएगा அப்படின்னு. ஆமாம், நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது எந்த மேட்ச்சில் எந்த பிளேயரு எப்போ கிளிக் ஆகுவான்னு. அதனால் எல்லாருக்குமே சேர்த்து பிளான் பண்ணி தான் வரணும். கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஓரளவுக்கு எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு தான் கிரவுண்டுக்கு வருவோம், ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த மேட்சை அப்படின்னாரு. இதுதான் கோச் அனுப்குமார் சார்கிட்ட கேட்டது. இப்போ கேப்டன்ட்டி கேட்கணும்ல, சும்மா எப்படி விட முடியும்? கேப்டன் அங்கித் கேட்டாங்க, போன சீசனும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் ஆச்சு பாட்னா பைரட்ஸு, அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சர்ன்னு போயிட்டீங்க ஃபைனல் வரைக்கும். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த வாட்டி அதே மாதிரி எதிர்பார்க்கலாமான்னு சொன்னார். நாங்கள் லாஸ்ட் 2 மேட்ச்சை கண்டினியூவாக மிஸ்டேக் நிறைய பண்ணிட்டோம், அதனால தான் காரணம். பட் அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வரப்போகிற மேட்சஸில் இனிமேல் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ண மாட்டோம், இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ 2 மேட்ச் தோற்றது வருத்தமாக தான் இருக்குது. ஒரே மாதிரி மிஸ்டேக் 2 மேட்ச்லேயும் பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம். கோச் சொல்கிறது தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் ஆகலை. பட் வரப்போகிற மேட்செல்லாம் வி வில் டூ வெரி வெல். இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராட்டஜிலாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வருவோம். 2 மேட்ச்சுமே க்ளோஸாக தான் போச்சு அப்படின்னாரு. ஸோ இதான் மொத்தத்தில் கோச் பாட்னா பைரட்ஸ் கோச்சும் அங்கித் கேப்டனும் சொன்னது. சுதாகரை பற்றி ஜாஸ்தி அவங்க பேசவும் இல்லை, ஸோ அதனால் என்னாலும் சொல்ல முடியல. பட் சுதாகர் என்னோடய ரிவ்யூவில் நிறைய பேசியிருக்கேன், பார்க்கணுன்னா பாருங்கள், எண்டு கார்டில் வைக்கிறேன். சுதாகர் பிரமாதமாக விளையாடாரு. 10 ரைடுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, 9 பாயிண்ட் எடுத்தார். அதில் மொமெண்டமே அவர் தான் கொண்டு வந்தார் இவங்க பக்கம் ஷிஃப்ட், இல்லைன்னா ஒன் சைடில் ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க ஜெய்ப்பூர். இதெல்லாம் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆயான் மோசமாக விளையாண்டது காரணமும் அந்த ரிவ்யூவில் இருக்குது. என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இவர் பேசுகிறது நரேந்தர் ரேது, அவரோட பழைய டீம் தான் இது பாட்னா பைரட்ஸ். இதில் இருக்கிற பிளேயர் எல்லாரை பற்றி அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது தகுந்த மாதிரி தான் மேட்ச் அவங்க பக்கம் போயிடுச்சு. அதுவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ 2 கோச்சு 2 கேப்டன் என்ன சொன்னாங்க, ப்ளஸ் அந்த புதுசாக வந்த அலி சமாதி ஸ்பீட் மிஷின் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். பொறை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.